கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாய் இந்த இன்றைய மூலமாய் சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்று தினத்திலிருந்து நம்ம சிந்தை என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு மனிதர்கள் நிறையா பேருக்கு இருக்கிற போராட்டம் சிந்தையில் போராட்டம். என்னால் இந்த சிந்திக்காமல் இருக்க முடியல, கெட்டதை சிந்திச்சிட்றேன், தப்பானதை சிந்திச்சிட்றேன், இப்படி சிந்தைகளிலே நிறைய பேர் போராடுகிறதையும் சிந்தையில் இருக்கிற அந்த போராட்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் அநேகரால் புரிந்து கொள்ள முடியாதனால இதை ஜெயிக்க முடியாமல் தடுமாறுறாங்க. நம்ம தொடர்ந்து சில சிந்தைகள், எப்படிப்பட்ட சிந்தை எப்படி மேற்கொள்ளலாம், இதை தான் நம்ம இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். ஒன்றை மறந்துடவே கூடாது, சிந்தைகளை தேவன் அறிவார். நீங்கள் என்னது சிந்திக்கிறீங்க அப்படின்றத கர்த்தர் அறிவார். அந்த சிந்தைக்கான காரணம் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற தேவையில்லாத காரியம். எதை தேவையில்லாமல் கொண்டு போய் நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதை தான் நம்ம சிந்திக்க தோணும். எனவே தான் உங்கள் இருதயங்களிலே இப்படி தவறானதை சிந்திக்கிறது என்னன்னு இயேசு சொன்னதை நம்ம நேற்று தினத்தில் மார்க் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலிருந்து தியானித்தோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 139:23 நான் வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், என் சிந்தனைகளை நீர் அறிந்து கொள்ளும். நம்முடைய சிந்தனைகளிலே கவனம் வைக்கணும் அப்படின்றத நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த சிந்தனையில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்னோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். 2வது, குழந்தையைப் போல சிந்தித்தேன். நான் பேசுவதற்கு காரணம் என் சிந்தை. குழந்தையைப் போல நான் யோசித்தேன். இது என் இருதயத்தில் இருந்ததை நான் சிந்தித்தேன், சிந்தித்ததை நான் பேசினேன். இந்த மூணும் கனெக்ட் ஆகிறத நான் நேற்று சொன்னேன், இன்றைக்கி சொல்கிறேன். நான் பேசினதற்கு காரணம் என் சிந்தையில் என்ன இருக்குது, என் சிந்தையில் இருக்கிறதுக்கு காரணம் என் இருதயத்தில் என்ன நான் வச்சு யோசிக்கிறேன். என்னுடைய இருதயத்தினுடைய யோசனைகள் சிந்தையின் வழியாய் அது என்னுடைய நாவிலே அது சொல்லாய் பிறக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தைக்குரிய காரியத்தை தான் நான் பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். அப்படின்னா குழந்தைக்கேற்ற ஒரு சிந்தை, வளர்ச்சியற்ற ஒரு சிந்தை. ஒரு வளர்ந்த புருஷனுக்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற அந்த அனுபவம் என்னென்னா, குழந்தைக்கேற்ற சிந்தைகள் அது வளர்ச்சி அடையாத சிந்தை, வளர்ச்சி அடையாத பருவம். அதனால தான் அடுத்த பகுதியில் சொல்கிறார், நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நிறைய பேர் வளர்ந்தவர்கள் கூட குழந்தைத்தனமாக சிந்திக்கிறது உண்டு. அவங்க சிந்தனையை பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமாக, அவர்கள் பயனோடு கூட இருக்கிறத சிந்திக்காமல் அந்த திங்கிங் பார்த்திங்கன்னா இம்மெச்சூர் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வர சிந்தனைகள் எல்லாம் அது சரியான வளர்ச்சியற்ற, அந்த பருவத்துக்கு ஏற்ற தன்மை இல்லாத சிந்தைகள். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க சபைக்கு போவாங்க, பல ஆண்டுகளாக பைபிள் படித்து ஜெபம் பண்ணி நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சியை போல காணப்படுகிறது கூட சிந்தையில் குழந்தைத்தனம். அதனால தான் இன்றைக்கி சாதாரண விஷயத்துக்கு கூட அஃபண்ட் ஆகிறது, ஹர்ட் ஆகிறது. என்னை இப்படி பேசிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சிந்தையில் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் இன்னும் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றார் போல் அந்த வளர்ந்த நிலைக்கு வரலை. அதனால தான் சிந்தையும் வளரலை, நம்முடைய பேச்சிலும் அது தென்பட்டு விடுகிறது. குழந்தைத்தனமாக நம்ம பேசுகிறோம்ல, குழந்தைத்தனமாக நம்ம சண்டை போடுறோம்ல, குழந்தைத்தனமாக நம்ம இன்றைக்கி சில நேரம் சில காரியங்களை நம்ம இன்றைக்கி சிந்திச்சிடுறோம் இல்லையா? பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் பூரண புருஷராய், அதாவது நல்ல பக்குவம் அடைந்த நபராய் வாழ்ந்துட்டீங்களா? நீங்கள் சிந்திக்கிறதுலே அதை கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நம்ம சிந்தையில் எப்படி இருக்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும்
புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். நீங்கள் உங்களுடைய சுபாவத்தில் நீங்கள் குழந்தையாக இருங்க, துர்குணத்தில் குழந்தைகளாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைக்கு துர்குணம்னா என்னன்னு தெரியாது. அப்போ நீ குழந்தைத்தனமாக இரு. ஆனால் நம்முடைய புத்தியிலே நம்ம சிந்திக்கும் பொழுது நம்ம குழந்தையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அற்ப காரியத்திற்காக, உலக காரியத்திற்காக இன்றைக்கி நம்முடைய வாக்குவாதங்கள், நம்முடைய கசப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமானது. குழந்தை, அதாவது இம்மெச்சூர்டாக நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் பிஹேவ் பண்ணுறோம். இன்னும் நம்ம அந்த பருவத்துக்கு ஏற்ற ஆவிக்குரிய அந்த முதுமையை காண்பிக்காமல் வாழ்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நமக்கு வாழ்க்கையில் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். இன்னும் அந்த கிறிஸ்தவ வாழ்வில் அந்த முதிர்ந்த நிலை நமக்கு வரலை. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே இன்னும் வரலை. அதுதான் அதுக்கு காரணம். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:28, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக தெரிந்து கொள்ளுங்க. குழந்தைக்கேற்றவைகளை விட்டுவிடணும்னா எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறோமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற விஷயம் ரொம்ப எளிய விஷயம். என்னன்னு சொன்னால், அடிக்கடி நீங்கள் இருதயத்தில் ஹர்ட் ஆறீங்க, யாரோ ஒருத்தவங்களை காயப்படுத்துகிறாங்க, அதனால நீங்கள் உடைகிறீங்க, அதனால நீங்கள் தனியாக உட்காந்து அழுகிறீங்க, புலம்புறீங்கன்னா இன்னும் நீங்கள் வளரலைன்னு அர்த்தம். உங்கள் சிந்தையெல்லாம் குழந்தைத்தனமானதுன்னு சொல்லி அர்த்தம். ஒரு குழந்தை மிரட்டுனா அழுதுரும், ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா சிரிச்சா அது சிரிச்சிரும். இந்த குழந்தைக்குள்ளே இருக்கிற அந்த வளர்ச்சியற்ற அந்த நிலை தான் நிறைய நேரம் நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக இருந்தால் நம்ம அவருடைய சிந்தையினால் நாம் நிரப்பப்படுவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவார். குழந்தைகளாக இராதீங்க. இன்னைக்கு குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விடுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த அந்த பூரணத்துவத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. இன்னைக்குரிய இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. கொலோசியர் 1:28. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் குழந்தைக்கேற்ற சிந்தைகளில் வாழாமல் நாங்கள் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டு நாங்கள் பூரணர்களாகும்படி ஆண்டவரே அந்த பூரணத்துவத்தை நோக்கி செல்ல எங்களுக்கு கிருபைத்தாரும். எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே இந்த குழந்தைத்தனத்தையும் ஆண்டவரே முதிர்ச்சியற்ற நிலையையும் நீர் மாற்றும். நாங்கள் எப்போதும் ஆண்டவரே, நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லியும் இன்னும் எங்கள் சிந்தையில் நாங்கள் குழந்தைய போல இருந்தால் ஆண்டவரே நாங்கள் உங்களை பிரியப்படுத்த முடியாதே. அது உங்களுக்கு துக்கத்தல்லவா ஏற்படுத்தும். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இனி வரும் நாட்களில் நாங்கள் ஆண்டவரே பூரணர்களாகும்படி கடந்து போக எங்களை அர்ப்பணிக்கிறோம். குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2024 வருஷத்தின் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்முடைய தேசம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் மிக மும்முரமாக செயல்பட துவங்கிவிட்டார்கள். ஒருவேளை இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கட்சி வரும், அந்த கட்சி வரணும், அது வந்தால் நல்லாயிருக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் எழும்பினாலும் தேவனுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துட வேண்டாம். நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் அதிகமாக ஜெபத்திலே, தேவ சமூகத்திலே தரித்திருக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கட்டாயமாக அழைக்கிறேன். காரணம், நீங்கள் யாராக இருந்தாலும் தேசத்தின் மேல் உங்களுக்கு விருப்பமும் பிரியமும் அன்பும் இருக்கும் என்றால், தேசத்தில் தேவன் எங்களுக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் எதிர்பார்ப்பும் உங்களுக்குள் இருக்கும் என்றால் நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை அன்போடும் கட்டாயத்தோடும் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் உண்மையிலேயே நாம் பெரிய பாவம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஜெபிக்காவிட்டால் அது பாவம். நாம் ஜெபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். பாருங்க, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 மாதமும் இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது 24/7 ஒரு செயின் ப்ரேயரை அரேஞ்ச் பண்ண ஆண்டவர் பாரப்படுத்தினார். எனவே
நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனடியாக உங்கள் சபையில் இருக்கிற யாருக்காவது நீங்கள் அனுப்புங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு டீமை உருவாக்குங்க. ஒரு குரூப்பை நீங்கள் உருவாக்கலாம். அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு லீடராக இருங்க. அந்த குரூப்பில் 96 பேரை நீங்கள் இணைக்க வேண்டும். பிரியமானவர்களே, உடனே உங்கள் மனசில் 96 பேரை நான் எங்கே போய் பிடிப்பேன், யாரை பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபோனில் ஒருவரை அழைங்க. அந்த ஒருவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்த ஒருத்தரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். இப்படி உங்கள் டீமில் 96 பேரை சேருங்க. எதுக்கு இந்த 96 பேர்? 1/4 மணி நேரத்துக்கு ஒருவர் என்ற அந்த நிலையில் 1 மணி நேரத்துக்கு 4 பேர், 24 மணி நேரத்தில் 96 பேர் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மத்தியானத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் அந்த ப்ரேயரில் 1/4 மணி நேரம் கலந்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லது. காலையில் நான் வேலைக்கு போகிறேனே, என்னால் காலையில் ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது ஹோம் மேக்கர்ஸ், நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் அந்த டைமை எடுத்துக்கோங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே நீங்கள் கொடுக்கலாமே. இரவு உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் இதில் இணைக்கலாமே. ஆனால் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி பல குழுக்களை பல ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த மொழியிலும் நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கன்னடமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கி சபையாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் சபையில் ஒரு 100 பேரை நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லுங்கள். இது ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, தவற விட்டுறாதீங்க. இது மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். உடனடியாக இணைந்து கொள்ளுங்க. எனவே நம்ம சும்மா இருக்காம உடனடியாக இதில் கலந்து கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேசத்திற்காக ஜெபிக்கிறதை ஆண்டவர் சபையினிடத்தில் தான் எதிர்பார்க்கிறார். நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ஜெப குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அதுக்காக பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகம் ஆயத்தமாக இருக்குது. எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறோம். எனவே தேவன் இந்த நாட்களில் நம்மளை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். தேவன் நமக்கு ஒரு பெரிய நன்மையை வரும் நாட்களில் நம்ம கட்டளையிடுவார். அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் தேசத்திலே தலைவர்களாக ஏற்படுத்துவார். ஆனால் நாம் நம்முடைய கடமை ஜெபிப்பது. பிரியமானவர்களே, இன்றைக்கே இதை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you.